ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று கண்டிப்பாக எல்லாம் மேட்ச் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே வாசஸ் ஜிடி. ஒவ்வொரு அடி இடி இடி மாரி வச்சாங்க நம்ம சாய் சுதர்ஷனும் கில்லும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று டாஸ் வின் பண்ணி கைக்வாட் முதல்ல போலிங் செஞ்சாருங்க. அவர் டாஸ் வின் பண்ணுறதே அதிசயமாக இருக்குது. நேற்று வின் பண்ணி போலிங் செஞ்சார். இந்த வளர்த்தக்கடா நெஞ்சில பாயின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நேற்று தாங்க அதுக்கேற்ற மாரி நடந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு வீரர், ரஞ்சி டிராஃபி, டிஎன்பிஎல் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கோசரம் ஆடுற பிளேயரு. ஐபிஎல்ல குஜராத் அன்னைக்கு ஆடி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நேற்று ஒரு 100 அடிச்சா இருப்பாருங்க. ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சுங்க. கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. அவர் முதல் 100 அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சச்சின் ரெக்கார்டோட சாதனையை முறியடிச்சிருக்காரு. சீக்கிரமாகவே ஐபிஎல்ல 1000 ரன் அடிச்சிருக்காரு நம்ம சாய் சுதர்ஷன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஓப்பனிங் பேர் என்ன அடிங்க. ஒவ்வொரு அடியும் நம்ம கில்லும் சாய் சுதர்ஷனும் செம்ம அடி அடிச்சிட்டாங்க. கில்லு வேற என்னையா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் பேக்கப் பிளேயராக வச்சிருக்குன்னு சொல்லி அடிச்சாருங்க. ஒவ்வொரு அடி இடிமே இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் விக்கெட்டே எடுக்க முடியலங்க. நான் இந்த பக்கம் போடுறாங்க, சென்னை பவுலர் அந்த பக்கம் போடுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. செமையாடினாங்க நம்ம ஜிடி அணி. 2 பேருமே பார்ட்னர்ஷிப் 190 போட்டாங்க ஓப்பனிங்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. நம்ம சாய் சுதர்ஷன் 103, நம்ம கில்லும் 104 அடிச்சிருக்காங்க. இதை மூலயமா பார்த்தீங்கன்னா, கில் அடித்த அடியை பார்த்து அங்கே கிரவுண்டில் இருந்த ஒரு சின்ன பையன், சென்னை ரசிகர் குழந்தை, அவன் அழுகுறாங்க. அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பாருங்கள். அவரோட கண்ணில் அந்த கண்ணீர் வர்றது ரொம்ப கவலையாக இருக்குங்க. சென்னை அந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க. போலிங் ஒன்றுமே பண்ணல சென்னை அணி. இது மூலயமா ஜிடி அணி பார்த்தீங்கன்னா 231 ரன் குவிச்சாங்க. 20 ஓவருக்கு 2 விக்கெட் இழப்புக்கு. இதை தொடர்ந்து 232 ரன் அடித்தா வெற்றியில் கூட நம்ம சென்னை அணி களம் இறங்கினாங்க. நான் சொல்கிறதுனே தெரிலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரஹானே அவரை பேட்டிங்கும் வரல, ஃபீல்டிங்கும் வரல, ஏன் தான் அவர் டீமில் வச்சுன்னுக்காங்க நான் பார்த்துட்ருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு பேட்டிங்கே ஆட வரலைங்க. இன்டென்ட்டே வரல. ஒரு 3-4 4 அடித்து அவுட் ஆகிட்டு கூட பரவாயில்லைங்க. பேட்டை தூக்க மாட்டாரு. அவரை தூக்கின்னு வந்து ஆட வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஹானே, அப்புறம் நம்ம ரச்சின் ரன் அவுட்டு, கைக்வாட் அவுட்டு, அப்புறம் நம்ம டேனியல் மிச்சலும் மோயின் அலி தாங்க நம்ம டீம் ஓரளவுக்கு காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். டேனியல் மிச்சல் ரீசெண்ட் டைமில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு 62 ரன்னும், நம்ம மோயின் அலி ஒரு 56 ரன்னு குவிச்சாங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் வந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங்கில் நம்ம தலை செம மாச ஆட்டாருங்க. என்ன அடிங்க, 11 பந்துக்கு 26 ரன்னுங்க. இன்னும் கூட அவர் இந்த கால் வலியோடு அடிச்சிட்ருக்காரு பாருங்க. தலை செம ஷாட்டு. ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சு. அந்த ரஷீத் கான் 2 6 அடிச்சாரு பாருங்க. ஏறி வந்து ஒரு ஃப்ளிக் அடிச்சாரு. சரியான ஷாட்டுங்க. இன்னும் அந்த பவர் இருக்குது தலை தோனிக்கு. அதனால் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் 196 ரன் குவிச்சாங்க 20 ஓவருக்கு. அப்போயே சொன்ன ஒரு 180 ரன்னுக்குள்ளே நிற்க வச்சா கண்டிப்பாக சென்னை அணி வின் பண்ணணும்னு நினச்சோம். பட்டு 237 ரொம்ப ஹை ஸ்கோர் தான். நம்ம சென்னை அணி ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ஒரு 180 அடிச்சிருந்தா. ஆனால் 231 அடிச்சா கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியாது தான். ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஒரு டீசெண்டான ஸ்கோரில் தான் தோற்றோம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அணிக்கு புள்ளி பட்டியலில் கொஞ்சம் ரன் ரேட் கொஞ்சம் அடி வாங்கலைங்க. அதுதான் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா 35 ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்கோம். கிட்ட வந்து தான் தோற்றுருக்கோம். அதனால் புள்ளி பட்டியலில் நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கு. இன்னும் தொடர்ந்து நம்ம 4வது இடத்துல தான் இருக்கோம். இதுக்கு மேலே வர போட்டி 2-2மே ஜெயிக்கணும். சென்னை அணி ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு லக்னோ அணி, டெல்லி அணி, ஆர்சிபி அணிலாம் தோக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சான்ஸு பிரகாசமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்னோ அணியும் சேம் தான். 12ல் நம்ம 12 பாயிண்ட்டு தான் இருக்காங்க. 12 பாயிண்ட். மூணு டீமே 12 பாயிண்ட்டு. நம்ம டெல்லி, லக்னோ, நம்மளும். அதனால் வர மேட்ச்லாம் சென்னை அணி ஜெயிக்கணும். லக்னோ, டிசி அணிலாம் தோக்கணும். எத்தனை பேர்லாம் சென்னை அணி இந்தமாரி தோற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன ஒரு சேஞ்சஸ் வரணும்னா, டீமில் என்ன சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.